அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னத்தை பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயணீயம். ஸ்ரீமன் நாராயணீயம் அப்படிங்கிறது ரொம்ப 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 நம்ம எல்லாருக்கும் தேவையான குருவாயூரப்பனுடைய ஸ்தோத்திரம். இது என்ன அப்படின்னா, நாராயண பட்டாத்ரி அப்படின்னு ஒருத்தர் இருந்த மேல்புத்தூர்ன்ற இடத்துல அவர் தன்னுடைய குரு, அந்த குருவுக்கு அச்சுத பிஷார்டின்னு பேர். அவர்கிட்ட வியாக்கரணம், சம்ஸ்கிருதம் எல்லாத்தையும் நல்லா முறைப்படி கற்றுண்டு தன்னுடைய 16-17 வயசுக்கெல்லாம் ரொம்ப அதில் தேர்ச்சியை அடைஞ்சுட்டேன் அவர். அப்போ அவருடைய குருவுக்கு உடம்பை முடக்கி போடக்கூடிய வாத நோய் வந்துடுது. தன்னுடைய குரு கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த நோயை தான் வாங்கிட்டு, அதனால் அவருக்கு அந்த நோய் இவரை பிடிச்சுடுது. வாத நோய் அப்படிங்கிறது இவரை பிடிச்சுடுது. என்ன பண்ணுறது? 27 வயசு தான் ஆறுது இருக்கு. அந்த வயசில் வாத நோய், முத்தின வாத நோயில் இருக்கிறதுன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு தண்டனையான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய யோகத்தினால, அதாவது தான் கற்றுன யோக சாஸ்திரத்தெல்லாத்தையும் பயன்படுத்தி ரொம்ப இந்த நோயிலேருந்து விடுபடணும் அப்படின்னு பாடுபட்டேன். ஆனாலும் இது பார்க்கவே ரொம்ப விகாரமான, உடம்பு முடுக்கி போட்டு சரங்கும் சொரியுமாக ஒரு மாதிரியாக ஆபாசமாக ஆக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தது. அது அசைவுகளே இல்லைன்னா அது நோயாக புண்ணு பொடி எல்லாம் தானே இருக்கும் பாவம். அதனால் குருவாயூரில் போய் அவர் என்ன பண்ணார், பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார். பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது கூட யாரும் அவரை அனுமதிக்க மாட்டார், யாரும் அவரை பார்க்கக்கூட விரும்பலை. அதனால் அவர் ஒரு கருப்பு துண்டை உடம்புல மூஞ்சியெல்லாம் போட்டு மூடின்னு உட்காந்துருப்பேப்பா. ராத்திரி ஆனதும் அந்த கோவிலில் இருக்கிறவர், அந்த பட்டாச்சாரியார், அவர் இவருக்கு புளியோதரை, ஜொத்தியோனம், அன்னம், பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் கொடுத்து, குருவாயூரப்பனுடைய அனுகிரகத்தினால உங்கள் நோய் நீங்கி போகும் அப்படின்னு ஆறுதல் சொல்லுவார். இப்படி இருக்கும் பொழுது இவர் அந்த குருவாயூரப்பனை நிமிர்ந்து பார்த்து, அப்பா என் நோய் நீங்கணும், என்னை காப்பாற்று அப்படின்னு உளமாற பிரார்த்தனை பண்ணிட்டு தான் கற்றுக்கொண்ட அந்த சம்ஸ்கிருத யோக பயிற்சியினால் இந்த குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் எனக்கு வேணும் 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 அப்படின்னு அவர் அழுது. ஒரு மனுஷாளுக்கு நோய் வந்துட்டாலே மனசு பாதி விழிஞ்சு போயிடும். நோய் வந்த மனுஷால மற்ற வெறுத்தா மிஷுமே விழுந்து போயிடும் இல்லையா, மனசும் டெப்ரெஷன் ஆகிடும் இல்லையா. கிட்டத்தட்ட அந்த நிலையில் அவர் அழுத கண்ணாக இருக்கும் பொழுது அந்த குருவாயூரப்பன் அவர் கனவுல தோன்றி, என் மேலே நீ ஸ்தோத்திரம் பாடு, உன் நோயெல்லாம் நீங்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். அன்னிலிருந்து அவர் எல்லாரும் பிரசாதனம் வாங்கிட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் அவர் கோவிலில் ஒரு ஓரமாக உட்காந்து இந்த ஸ்ரீமன் நாராயணீயத்தை பண்ணிங்க. நாராயணீயம் அப்படின்றது முதல் தசகம், 2வது தசகம், 1 தசகத்துலேயும் 10 ஸ்லோகங்கள், பலவிதமான ஸ்டான்ஸ் எல்லாம் மாறி மாறி வரும். கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதாவது நம்ம நோய்களை அத்தனையும் கம்ப்ளீட்டாக நீக்கி விட்டுடும், நம்ம மன வருத்தங்களை அத்தனையும் கம்ப்ளீட்டாக வயிற்சி எடுத்துடும்னா இதை விட இந்த உலகத்தில் நமக்கு வேறு என்ன சந்தோஷம் இல்லை. அப்படிப்பட்ட அபூர்வமான ஒன்று இந்த நாராயணீயம்ங்கிறது. இப்படி இவர் இந்த ஸ்லோகத்தை சாந்தானந்த அப்படின்னு ஆரம்பித்து அந்த பகவானுடைய ஆனந்தமும் ஞானமும் உருக்கொண்ட உவமை அற்றதும் காலதேச எல்லையற்றதும் பந்தமற்றதும் 100,000கணக்கான வேத வாக்கியங்களால் விளக்கப்பட்டும்
விளங்காததுமான எந்த தத்துவம் பிரம்ம தத்துவம் தர்சித்த மாத்திரத்திலேயே பரம புருஷார்த்தத்தை அளிப்பதாக, புருஷார்த்தம்னா 4 விதம் அளிப்பதாக இருக்கோ, அதுதான் இந்த குருவாயூரில் என்ன இருக்குது, கிருஷ்ணராக வந்து உட்காந்துருக்கு. இது என்ன ஆச்சரியமாக இருக்குதுன்னு ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகத்தை. அந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்து அவர் ஒரு ஸ்லோகமாக ஒரு தசகமாக அவர் பாடிட்டு வரே. அப்படி பாடின்னு வரைச்சு பகவான கேசாதி பாத வர்ணனை, அதாவது சிரசிலிருந்து பாதம் வரை வர்ணிக்கிற அந்த கேசாதி பாதாந்த வர்ணனை. அக்ரே பஷ்யாமி தேஜோ நிவிடதர கலயாவலீலோபனீயம் பீயூஷா பிளாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம் தரண்யம் பரமசுகரதாஸ்வாதரோமாஞ்சிராங்கை ஆயிதம் நாரதாஜ்யைலததுபனிஷத் சுந்தரி மண்டலைச்ச. காயாம்பூவை போல மிகவும் அழகியதொரு ஒளிப்பிழம்பை நான் என் கண்முன் காண்கிறேன். அதனால் நான் அமிர்த ரசத்தில் நினைக்கிறேன். அதையொட்டி அந்த ஒளி நடுவே ஒரு குழந்தை பருவம் முடிந்து யவ்வன பருவம் ஆரம்பிக்கும் அழகுமிக்க ஒரு திவ்ய ஸ்வரூபத்தை காண்கிறேன். 13-14 வயது பாலகுமார வடிவத்தில் அந்த குருவாயூரப்பன் அவருக்கு காட்சி அளிச்சிருக்கார். பரமானந்த ரசத்தை அனுபவித்து மெய்சிலிருக்கும் நாரத முதலிய ரிஷிகளாலும் உபனிஷதங்களே உருக்கொண்ட சுந்தரி மண்டலங்களாலும் அது சூழ்ந்திருப்பதை தரிசிக்கிறேன் சொன்ன மாத்திரத்தில் அந்த குருவாயூரப்பன் சொல்லு அப்படின்னு தலையை ஆட்டி ஆட்டி கேட்குறத அந்த நாராயண தீர்த்தர் கண் குளிர பார்த்து மெய் சிலிர்த்து போனேன். இந்த ஸ்தோத்திரம் சொல்லி முடிக்கும் பொழுது உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, என் நோயெல்லாம் பறந்து போச்சு, என் மனசு சரியாக போச்சு, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லலை அவர். இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறவாளோ இந்த ஸ்தோத்திரத்தை கேட்குறவாளோ எந்த நோயில் இருந்தாலும் அந்த நோய் நீங்கணும், எந்த மன வருத்தத்தில் இருந்தாலும் அந்த மன வருத்தம் நீங்கணும், இந்த மாதிரியான அனுகிரகத்தை நீங்கள் கொடுக்கணும் எம்பெருமானே குருவாயூரப்பா அப்படின்னு அவர் வேண்டிண்டு. இந்த ஸ்தோத்திரத்தை நாம் இதில் கற்றுக்கலாமா? நான் இந்த பதிவில் ஒரு முறை சொல்லி கொடுத்து முடிச்சுட்டேன். ஒரு சகோதரி ரொம்ப ஆசையோடு மறுபடியும் கற்றுக் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தார். இது பகவானே கேட்குறாப்போல எனக்கு தோணித்து. அதனால் நான் இந்த ஸ்தோத்திரத்தை திருப்பியும் இதில் நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்க போகிறேன். கொஞ்சம் பெரிய ஸ்தோத்திரமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் கற்றுக்கலாம், பரவாயில்ல. ஒரு 2 மாதம் 3 மாதத்துல இந்த ஸ்தோத்திரம் கற்றுக்க முடிச்சா கூட பரவாயில்ல. மெதுவாக ஒரு வார்த்தையாக சொல்லி நிறுத்தி சொல்லிக் கொடுக்குறேன். சம்ஸ்கிருதம் தெரியலையே அப்படின்ற வார்த்தைகள்லாம் வேண்டாம். எப்படி சம்ஸ்கிருத அக்ஷரமோ அந்த அக்ஷர சுத்தப்படி நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா பகவான் எனக்கு அந்த சமஸ்கிருதத்தில் புலமையை கொடுத்துருக்க. அதனால் அந்த சமஸ்கிருத புலமையினால் நான் சமஸ்கிருதத்தில் அக்ஷர சுத்தத்தோடு உங்களுக்கு நான் இதில் சொல்லிகிட்டே வரேன். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பகவானை நல்லபடியாக நம்ம பாராயணம் பண்ணிகிட்டே வருவோம். அந்த எம்பெருமான அனுகிரகத்தினால என் சகோதர சகோதரிகள், அன்னையர், தந்தையர், இன்னும் எல்லாரும் உடன்பிறப்புகள், குழந்தை குட்டிகள் யாராக இருந்தாலும் சகல விதமான கஷ்டங்களை நீங்கி சகல விதமான சந்தோஷங்களையும் அடையணும்னு எல்லாம் வல்ல அந்த எம்பெருமானை வேண்டிட்டு அகஜானன பத்மார்த்தம் கஜானன மகர்நிஷம் அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகேன்னு அந்த விநாயகர் பெருமானையும் வேண்டிட்டு விக்னமில்லாத இது நல்லபடி சொல்லிக் கொடுக்க முடியணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாரும் இந்த நாராயணியம் பெருமாளை பாருங்கோ. இவர் தான் குருவாயூரப்பன். ஸ்ரீமன் நாராயணியம் அப்படிங்கிற புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி கூட வச்சுக்கோங்க.
அப்படி வாங்கி வச்சுக்க முடியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய நோட்டாக ஒன்று வாங்கி ஒரு பேனா வாங்கி வச்சுருக்கலாம்னா நான் சொல்ல நீங்கள் எழுதிட்டு கூட நீங்கள் கூட சொல்லலாம். இது அவ்வளோ நல்ல ஸ்தோத்திரம். நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவா எங்கள் அப்பா அம்மாலாம். அந்த மாதிரிக்கா எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நானும் உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். சரிதானே? நம்ம ஆரம்பிக்கலாமா? ஸ்ரீமன் நாராயணீயம் அப்படிங்கிறது நம்முடைய பேர். பிரதமம் தசகம், முதல் தசகம் பகவத் மகிமை. நான் ஒரு வார்த்தையாக சொல்லி கொஞ்சம் நிறுத்துறேன். நீங்கள் சொல்கிறதுக்கோசரம் டைம் கொடுக்குறேன். அதுக்கு தான் நிறுத்துறேன் நடுவில். சரிதானே? என்ன பதம் பிரித்து எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன். நான் என் வகுப்பு லேடிஸுகளுக்கெல்லாம் நான் இதை சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அந்த மாதிரி நான் இதுலேயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சாந்திரானந்தாவபோதாத்மக. சொல்ல முடியுதா? இல்லை வார்த்தை சொல்லட்டுமா? சாந்திரா நந்தாவபோதாத்மக மனுபமிதம் கால தேசாவதிபியாம். யாரும் தயவு செஞ்சு வரலன்னு நினச்சுன்றாதுங்கோ. எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுவேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை சொல்லிக் கொடுக்க பார்க்குறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க. தெரிஞ்சவா இருந்தேன்னா அவளையே படிச்சுக்கோங்க. நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். இன்னொரு முறை சொல்லமா? சாந்திரா நந்தாவ போதாத்மக மனுபமிதம் கால தேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு
पुरुषात् आत्मकम् ब्रह्मतत्त्वम् तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यम् जनानाम् अस्पष्टम् दृष्टमात्रे पुनरुरु पुरुषात् आत्मकम् ब्रह्मतत्त्वम् तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यम् जनानाम् சில வந்ததா எல்லாருக்கும் வந்துடும். யார் சொல்லித் தருவா? கல்யாணி இல்லை, அந்த எம்பெருமானே நமக்கு என்ன பண்ணுறேன், இதெல்லாம் சொல்லித்தரேன். என்ன சொல்லும்படியும் உங்களெல்லாம் கேட்கும்படியும் எல்லாமே அவன் செயல், எல்லாமே இறைவன் செயல். அதனால் எல்லாருக்குமே வரும். இன்னும் கேட்க போனால் இந்த மாதிரி நாராயணியம், ராமாயணம், சக்தி ஸ்தோத்திரங்கள், பிரபந்தங்கள், பாகவதம், இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களெல்லாம் நம்ம கேட்கணும், நம்ம சொல்லணும். அப்படின்றதே பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சாஸ்திரங்களில். அதனால் நம்ம எல்லாம் சந்தோஷமாக அதெல்லாம் கேட்போம். இப்போ மறுபடியும் ஒரு தரம் முதலேருந்து ஒரு தரம் வாசிச்சு காமிக்கிறேன். எல்லாரும் அதை சொல்லி சொல்லி பாருங்க. சாந்திரானந்தாவபோதாத்மக மனுபமிதம் காலதேசாவதிभ्यां நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத அஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத்பாதி சாக்ஷாத் गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम्. படி பார்க்கலாமா? அடுத்த பதிவில் அடுத்த ஸ்லோகம் கற்றுக்கலாம்.